Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு ஸ்லீவை வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பேசிக்கில் லேர்ன் பண்ண விஷயங்களை வச்சு எப்படி ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்டு வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மெஷர்மெண்ட்லேருந்து அந்த ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து டீட்டெயிலாக நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்க் காட்டன் பிளவுஸ் எடுத்துருக்கோம். ஸோ சில்க் காட்டன் பிளவுஸோட ஸ்லீவ் பார்ட்டு இதில் உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ் வேணுமா இல்லை 3/4 ஸ்லீவ் வேணுமான்றதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி டிசைனை வந்து எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வுடன் ஸ்கேல் அண்ட் ஒயிட் மார்க்கர். இது வந்து கிளாஸ் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். 6 rupees தான் வரும். ஸோ வுடன் ஸ்கேல் அண்ட் கிளாஸ் மார்க்கர் இது ரெண்டு தான் நமக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஸ்லீவோட ஹெம்லைன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கான ஹெம்லைன். இதில் இருந்து ஒரு 1/2 inch வந்து நீங்கள் விட்டுருங்க. ஏன்னு கேட்டால் நம்ம ஸ்டிச்சஸ்லாம் அதில் வந்து நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 inches வந்து நீங்கள் அதில் விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 inches விட்டாச்சு. இதில் இருந்து நம்ம வந்து பார்டர் டிசைன்ஸை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பார்டர் டிசைன்ஸ்க்கு மேலே வர்ற கிராஸ் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஒரு 8 inches ஹைட்ல இருக்கிற மாதிரி நான் பிளவுஸோட ஸ்லீவ் பார்ட் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். 2 சைடும் சீம் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 inches நம்ம விட்டுறலாம். இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும்னு தேவையில்லை. இதில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிஷினில் வந்து ஷூ பண்ணையில் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 inches விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வுடன் ஸ்கேல் தான் நம்மளுடைய மெஷர்மெண்ட்டு. பாருங்க, ஒரு வுடன் ஸ்கேல்ல மார்க் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம மார்க் பண்ண மாதிரி அதனுடைய ஆப்போசிட் சைடு பாருங்க, உங்களுக்கு தன்னால வந்து லைன் வந்து ஈவனா வந்துடும் மெஷர்மெண்ட். ஸோ இந்த சைடு லைன் இருக்குன்னா ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்க, சென்டரில் வச்சிருக்கோம்னா இதே மாதிரி நம்ம ஒயிட் பென்சிலில் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் வேணுமோ, இதுக்கு வுடன் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, சில்வரில் ஸ்கேல்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்ல அந்த செக்கடு பார்ட் வந்து நல்லா க்ளோஸாக வரணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அந்த சில்வர் ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம ஆப்போசிட் கிராஸ் மார்க் பண்ண தெரியாதவங்க நீங்கள் கடையில் கொடுத்து கூட டெய்லர்ஸ்ட்டை கொடுத்து கூட அந்த ஸ்லீவ் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பார்ட் ஃபுல்லாமே நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து இதனுடைய சென்டர் எக்ஸாக்ட் சென்டரில் வந்து கொஞ்சமாக க்ளூ வந்து எப்பயுமே நிறைய வைக்கக்கூடாது. ஒர்க் பண்ணையில் ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து இதுதான், அதிகமான க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஃபேப்ரிக் மார்க்கரில் தனியாக தெரிகிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த லெவலுக்கு க்ளூ, இதை சுற்றிலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அதனால் இந்த லெவலுக்கு க்ளூ வச்சுட்டு பாருங்கள், கொஞ்சம் பல்ஜாக இருக்கிற மாதிரியான பேர்ல். இது வந்து ஹாஃப் பேர்ல், இது வந்து ஃபுல் பேர்ல் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஒன் சைடு வந்து அந்த பேர்லோட பல்ஜ் இருக்கும். ஸோ இந்த ஹாஃப் பேர்ல் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பேர்ல்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற ஸ்டோன்ஸ் கூட, குந்தன் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பேர்ல் காம்பினேஷன் அதில் பண்ணுறதுனால நம்ம எல்லாமே இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர்ல் ஓரியன்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேர்லை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது காஞ்சிட்டு இருக்கிற டயத்தில் நம்ம வந்து பார்டரோட டிசைன்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எப்பயும் போல் ஜரி த்ரெட்டு தான். நம்ம வந்து எப்பயுமே வந்து ஆரி ஒர்க்கில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜரி த்ரெட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே இன்க்ளூட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எதுவாகவும் இருக்கலாம். பட் ஸ்டார்ட் பண்ணுறது எப்பயுமே ஜரி த்ரெட்டாக தான் இருக்கணும். இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்டோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த வரிசை வந்து நம்ம வந்து சுகர் பீட் போட போகிறோம். சுகர் பீட் வந்து நல்லா ஜரி த்ரெட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக நியர்பை போடணும். பாருங்கள்,
நம்ம வந்து 2 பீட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறதுனால எவ்வளோ நல்லா க்ளோஸாக உங்களுக்கு வருது. அதுவும் இல்லாமல் இது வந்து மூவ் ஆகாது, நல்லா டைட்டாக இருக்கும். குயிக்காக கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக மோர் தென் 2 பீட்ஸ் எடுத்துப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் அந்த பீட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த வரிசை பேர்ல் வந்து போட போகிறோம். இதெல்லாம் வந்து நார்மலாக ஷூயிங் த்ரெட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட்டில் போடணுன்றது இல்லை. ஷூயிங் த்ரெட்டில் போட்டிங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஜரி த்ரெட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். எடுத்துட்டு நம்ம எப்பயும் பீடு மேலே போடுற நாட்டை போட்டுக்கலாம். இப்போ பார்டர் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மேலே உள்ள ஸ்லீவ் பார்ட்டோட செக்குடு பேட்டர்ன் நம்ம போட ஆரம்பிக்கலாம். எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எங்கேயுமே கேப் இல்லாமல் கண்டினியூஷேஷன் மிஸ் ஆகாத மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். இதில் வர செயின் வந்து கொஞ்சம் பெருசாக கூட இருக்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்கணுன்றது இல்லை. ஏற்கனவே போட்டிருக்கிற பீட்குள்ள வரைக்குமே செயின் போட்டுட்டு அகெயின் அதே வரிசையில் நல்லா க்ளோஸாக இருக்கிற மாதிரி டபுள் செயின் வந்து நம்ம போட்டுடலாம். டபுள் செயின் போடும்போது மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நல்லா நியர்பை க்ளோஸாக இருக்கிற மாதிரி. இது வந்து உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு லேஸ் வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இதே போல் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற எல்லா செக்குலையும் நம்ம ஜரி த்ரெட்டால் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கிராஸ்ன்னு போடும்போது நம்ம அந்த செயின் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த செயின்குள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் இருக்கும். ஸோ இதே போல் நம்ம எல்லா செக்குடு பாட்டையும் நம்ம வந்து டபுள் லைனில் ஜரி த்ரெட்டால் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், டபுள் லைன் ஜரி த்ரெட் போட்டிருக்கிறது எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் இருக்கிறதுனால எப்படி ஒரு திக்கான ஒரு லேஸ் வச்ச எஃபெக்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல லேஸ் வச்ச ஒரு எஃபெக்ட் இருக்கும். பட் நம்ம வந்து ஆரி எம்ப்ராய்டரியில் தான் நம்ம போட்டிருந்துருப்போம். இப்போ இந்த பேர்ல் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை சுற்றி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேர்ல் சுற்றி நம்ம வந்து கர்தானா போட்டு ஒர்க் பண்ண போகிறோம். கர்தானான்றது வேறு ஒன்றும் கிடையாது, ஹாஃப் பீட்ஸ் இல்லைன்னா கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீடால் நம்ம வந்து போட போகிறோம். பாருங்கள், சுற்றிலும் நம்ம ஒரு ஃப்ரேம் வச்ச ஒரு எஃபெக்ட் இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லா இடத்துலையும் பேர்ல்ஸ் போட்டு இருக்கிற பார்ட் எல்லாமே கர்தானா வச்சு இதே மெத்தடில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் கிராண்ட் டிசைன்ஸ் போடுறதுக்கான பர்பஸே எல்லாருமே அதை வந்து ஒர்க் பண்ணணும், அவங்களோட ப்ளவுஸை அவங்களே க்ரியேட்டிவாக மேக் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக தான். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.